வெல்கம் பேக் டு ஷாட்டா சினிமாஸ். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டெவில் வேர்ஸ் பிராதா 2 படத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். 2006 ரிலீஸ் ஆன பார்ட் 1க்கு 20 வருஷம் கழித்து இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சீக்வல் வந்திருக்கு. இந்த படத்தோடைய பிளாட் படி ஃபேஷன் இண்டஸ்ட்ரி பற்றி எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயின் அதுலேயே மிகப்பெரிய இடத்துல இருக்க மிராண்டா பிரிஸ்லி கிட்ட வேலைக்கு சேர்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் டிசைனில் இருக்க அந்த கான்ட்ராஸ்டான எலமெண்ட் தான் படத்தில் ஒரு முக்கியமான எலமெண்ட்டாகவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கெரியரை காப்பாற்றிக்க என்ன மாதிரியான ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் அவங்க பர்சனல் லைஃப்பை எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிறத ஒரு பரபரப்பான ஸ்க்ரீன் பிளேயில் அவ்வளோ ஹார்ட் வார்மிங்காக சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவியாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய டைட்டிலில் இருக்க டெவிலாக போர்ட்ரே பண்ணுற இந்த மிராண்டா பிரிஸ்லியோட கேரக்டரை ரொம்ப அப்டேட்டாக அரகண்ட்டாக பயங்கர டெரிஃபிக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மெரில் ஸ்ட்ரீப்புமே ஒரு செம்ம ஃபேபுலஸான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஆன் ஹேத்தவே அண்ட் எமிலி பிளண்ட் இவங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. செம்ம க்யூட்டாக இருக்கும். இவங்க காம்பினேஷனில் வர எல்லா சீனுமே அவ்வளோ மெமரபுளாக இருக்கும். எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன்னு எனக்கே தெரியாது. என்னோட மோஸ்ட் கம்ஃபர்டபுளான படம். இந்த படத்துக்கு இவ்வளோ வருஷம் கழித்து ஒரு சீக்வல் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கும்போதே அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது. நினச்சதோட படம் பயங்கரமாக வந்திருக்கு. பார்ட் 1ல் இருந்த நிறைய விஷயங்களை ஃபேன்ஸோட நஸ்டாலஜியாவுக்காக நிறைய ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு சில விஷயங்கள் சேஞ்சும் பண்ணியிருக்காங்க. அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு மச் நீடட் ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா 20 வருஷம் கேப் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டைம் பீரியட். அதில் அந்த ஆக்டர்ஸ்க்குமே வயசாகுது, அந்த கேரக்டர்ஸ்க்குமே வயசாகுது. ஸோ அந்த சேஞ்ச் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப ப்ரிசைஸாக கால்குலேட் பண்ணி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீக்வலுக்காக இப்போ நிறைய புது கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் பார்ட் 1ல் இருந்த முக்கியமான மெயின் கேஸ்ட் அத்தனை பேரையுமே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்ட் 1 என்னமோ போன வருஷம் தான் நடித்து முடித்த மாதிரி அந்த கேரக்டர் டீட்டெயில் அண்ட் கான்செப்ட் எதையுமே மிஸ் பண்ணாமல் ஒரு ஃப்ளாலெஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஆன் ஹேத்தவே அண்ட் எமிலி பிளண்ட் ரெண்டு பேருமே அவங்க 40ஸ்ல இருக்கும்போது கூட பார்ட் 1ல் இருந்தது மாதிரியே போட்டி போட்டு அவ்வளோ க்யூட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி மிராண்டா பிரிஸ்லியாக ரிட்டர்ன் ஆயிருக்க மெரில் ஸ்ட்ரீப் தன்னோட 76வது வயசில் கூட 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஃபயராக அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாங்களோ அது கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகாத மாதிரி செம்ம எனர்ஜெட்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கரமாக இருந்தது. 100 மில்லியன் பட்ஜெட் உள்ள இந்த சீக்வலுக்கு கிட்டத்தட்ட 230 மில்லியனை வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்கான். அண்ட் மெரில் ஸ்ட்ரீப்போட கெரியர்லேயே பிக்கெஸ்ட் ஓப்பனிங்காகவும் இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நினச்சதை விட மிகப்பெரிய ப்ராஃபிட்டபிள் ப்ராஜெக்டாகவே மாறியிருக்கு. 100 மில்லியன் அப்படின்னு சொல்லும்போது அந்த காசெல்லாம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ண படம்ன்றதுக்காக 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி காஸ்டியூம் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லாக குவாலிட்டியாக பயங்கர எலகன்ஸாக இருந்துச்சு. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் ஒரு ரன்வே போர்ஷன் வரும், அவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம்ஸ் அத்தனையுமே செம்மையாக இருந்தது. குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை படத்தில். சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பார்ட் 1ல் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எத்தனையுமே இந்த பார்ட் 2ல் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புது சாங்ஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க. தேவையான இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணும்போது சும்மா 10ஓட 11 பேக்ரவுண்டில் ஓடுற மாதிரி இல்லாமல் அது மனசில் நிற்கிற அளவுக்கு ரொம்ப நல்லா ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவே இருந்தது. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் ஒன்று இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, எதுக்காக இவ்வளோ வருஷம் கழித்து இந்த படத்துக்கு ஒரு சீக்வல் அப்படின்னு யோசிக்கும்போது கடந்த ஒரு சில வருஷங்களாகவே ஹாலிவுட்டில் ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. லைக் 2-3 டெக்கேடுக்கு முன்னாடி வந்த ஒரு கிளாசிக்கான ப்ராஜெக்டை கையில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அதுக்கு ஒரு சீக்வல், ப்ரீக்வல், ஸ்பின் ஆஃப் ஆர் அட்லீஸ்ட் ரீபூட்டுன்ற பேரில் அந்த படத்தோடைய நேம் அண்ட் லெகசியை யூஸ் பண்ணி 2 ஜென்ரேஷன் ஆடியன்ஸை ஒன்றா சேர்த்து பயங்கரமாக பாக்ஸ் ஆஃபீஸில் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான ஒரு ட்ரிக்காக யூஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி தான் இப்போ இந்த படத்துக்கும் ஒரு சீக்வல் வந்திருக்கு. பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரைமரி மோட்டிவ் அப்படின்னாலும் இந்த நடிகர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு ஹை ஸ்கூல் ரீயூனியன் மாதிரி மறுபடியும் இந்த கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்து இந்த கதையை பிக் ஸ்க்ரீனுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஃபீலிங் தான் இந்த படத்துக்கான ஆணிவேர். இந்த சீக்வலோட எண்டில் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான கிளைமேக்ஸை தாண்டி அடுத்த படத்துக்கான லீடப்னு ஒன்றும் இல்லைனா கூட ஆடியன்ஸ் இப்போவே பார்ட் 3க்கான ஸ்பெகுலேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லைக் இந்த படங்கள் ரெண்டுமே நாவல் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால 3வது நாவலை தழுவி பார்ட் 3 வரலாம், ட்ரையாலஜி கம்ப்ளீட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதை பற்றி கேட்கும்போது இப்போதைக்கு எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி மழுப்பிட்டாங்க. என்டையர் தியேட்டரிக்கல் ரன் முடிஞ்சு ஓடிடிக்கு வரும்போது இன்னொரு ஃபியூ மந்த்ஸில் கண்டிப்பாக அப்டேட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஹோப் வி கெட் அ தேர்ட் மூவி. பார்ட் 1ல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே டயலாக்ஸ் இல்லாமல் விஷுவலாகவே கம்யூனிகேட் பண்ண இந்த ஓப்பனிங் கிரெடிட் சீன்ஸ் தான். ஏன்னா இதில் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் ஃபேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், காலையில் எந்திரிச்சு அவங்க ஆஃபீஸ் போகிற வரைக்கும் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது, அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸ், ஆக்சசரிஸ்ன்னு சொல்லி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காட்சி அமைச்சிருப்பாங்க. இதில் ஃபேஷன் அப்படிங்கிறது வெறும் பியூட்டி மட்டும் கிடையாது, அதை தாண்டி பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு தனி உலகம் அப்படிங்கிறத இந்த படம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு.
சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த படம் பார்க்குற வரைக்கும் எனக்கு இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரியவே தெரியாது. 2 படத்துலயுமே டயலாக்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம செக் பண்ணி பாருங்க. இந்த சீக்வென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கே! அண்ணன் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி 2024ல மலையாளத்தில வந்த கோலம் அப்படிங்கிற படத்தில அழகா சுட்டு காப்பி அடிச்சிருப்பாங்க. படம் ரொம்ப சுமாரா இருக்கும். தயவுசெய்து பார்த்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த டெவில் வேர்ஸ் பிராதாவ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஜெம்ம மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். மிஸ் பண்ணாம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ வந்திருக்க சீக்வலுமே எந்த வகையிலயும் சலிச்சது இல்ல. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். வாய்ப்பு கிடைச்சா தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பார்ட் 1 நான் இது வரைக்கும் எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன்னு எனக்கே தெரியல. ஃபோன்லேருந்து டெலீட் பண்ணுறதே கிடையாது. பார்ட் 2ஓட ஓடிடி வந்தாலும் அதையும் இன்னும் எத்தனை வாட்டி பார்க்க போகிறேன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.